போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உண்டியல போடுறதுக்காக பணம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அர்ஜுனுமே லோன் வாங்கியிருப்பாரு. அந்த பணத்தையும் ஒரு திருடன் திருடி அவர் வீட்டு கம்பியில டேப் ஒட்டி வச்சிருப்பான். அதே திருடன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உண்டியல பணத்தை திருடி அங்கேயுமே அதே மாதிரி டேப் ஒட்டி வச்சிருப்பான். இதை வச்சு 2 பேருமே ஒரே நபர்னு கண்டுபிடிச்ச அர்ஜுனுமே மணிக்கிட்ட போய் நீ பணம் திருட போற விஷயத்த வேற யார்கிட்டயாச்சும் சொன்னியான்னு சொல்லி விசாரிக்கிறாரு. மணியுமே பஸ்ல போகும்போது தான் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பான். அதனால இப்ப ஜெயிலரை கூட்டிட்டு அந்த பஸ் கிட்டே வந்துடுறாரு. கண்டக்டருமே இதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா அவரை விசாரிக்க வந்தது ஒரு பொண்ணு கிட்ட தான். ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் யூடியூப்ல வீடியோல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உண்டியல் காணாம போன விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்பனா கண்டிப்பா நீ தான் திருடி இருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு பஸ்ல மணி பேசும்போது நீங்க தான் கேட்டுட்டு திருடி இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டே விசாரிக்கிறாரு. ஆனா இப்ப பிரச்சனை ஆயிடும் சொல்லி ஜெயிலருமே வெளியே கூட்டு வந்துடுறாரு. கண்டக்டர் தான் பணத்தை திருடினவனா இருப்பான். இப்ப இந்த போலீஸை பத்தி பயத்துல அவனுமே சில்லறைங்கள எல்லாம் கீழே போட்டுட்டு அவசர அவசரமா எடுக்கிறான். இப்ப இவன் ஓடுறத பாக்குற அர்ஜுனுக்கு அன்னைக்கு வர்கீஸ் அன்னைக்கு பணத்தை திருடினவனுக்கு கால் சரி இருக்காதுன்னு மலையாளத்துல போன்ல பேசினதாவும் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கண்டக்டருமே மலையாளியா தான் இருப்பான். அப்போ இவன் கொடுக்குற சில்லறையெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்து இவன் தான் அந்த திருடனா இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்க ஜெயிலர் கிட்டயுமே சொல்றாரு. ஆனா ஜெயிலரும் இந்த கண்டக்டர்ல திருடனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ஏதாச்சும் உளறிட்டு இருக்காம வா போலான்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு.